நீ அறிந்து திரிய மாட்டாய் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். தேவன் சோத்திரம். தேவன் அவர் பார்வையிலே நம்முடைய என்னென்ன அருவருப்பு காரியங்கள் இருக்கோ அதை அகற்றிவிட நாம் முன்னுக்கு வர வேண்டும். இப்படி செய்தால் நாம் அங்கேயும் அலைந்து தெரியாதபடிக்கு விசேஷமாய் நற்கிட செய்வதற்கு நாம் என்ன செய்வோம், திடமாக இருப்போம் என்று சொல்லி நாம் வேதாகம் போதிக்கிறதை நாம் நினைவு கொள்கிறோம். தேவ சோத்திரம் உள்ளதாக ஆகிய நம்முடைய அருவருப்பு தேவன் வெறுக்கிற காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்களை நம்மளுக்கு அகற்றி போட வேண்டும். அப்படி நற்கிரியை செய்வதற்கு நாம் என்ன செய்வோம், ஆயத்தமாய் காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, அங்கேயும் அலைந்து திரிய மாட்டோம். தேவன் சோத்திரம் உள்ளதாக ஒரு காரியம் முடிவெடுக்காமல் அங்கேயும் அலைந்து தெரியவிட மாட்டோம், தெளிவான முடிவெடுப்போம். ஆகையினால அருவருப்பு காரியங்கள் விசேஷமாய் தேவன் பார்வையிலே நம்முடைய என்னென்ன தேவன் அருவருக்கிற காரியங்கள் இருக்குதோ அதை என்ன செய்ய வேண்டும், அகற்றி போட வேண்டும். தேவன் சோத்திரம் உள்ளதாக தேவன் வெறுக்கிற காரியங்கள் நம்முடைய என்னென்ன இருக்கோ அதை நம்ம என்ன செய்ய வேண்டும், அகற்றி போட வேண்டும். அப்போ நம்ம அலைந்து தெரிய மாட்டோம், நற்கைகள் செய்ய கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் சோத்திரம் உள்ளதாக இப்போது நம்ம வாசிக்கலாம் என்னென்ன காரியங்கள் நம்ம அருவருக்கிறது. முதலாவது, தேவனுடைய காரியங்களை விசேஷமாக தேவன் நம்மளை பார்த்து